வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லி சட்டமன்ற தேர்தல் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. கட்சிகள் பிரச்சாரம், அதை தாண்டி தொடர்ந்து தேர்தல் அறிக்கைகளையுமே வந்துட்டு புது புது விஷயங்களை ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. களத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 3 கட்சிகள் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி, பிஜேபி அண்ட் காங்கிரஸ். கடந்த சில 5 ஆண்டுகளாக அங்கே ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கிறாங்க. நாட்டினுடைய தலைநகரமாக இருக்குது. 2 மேஜரான தேசிய கட்சிகள் அங்கே ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆட்சிக்கு எதிரான அலை, ஆட்சியாளர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளை அந்த கட்சி சந்தித்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாரம்பரிய மிக்க கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, பணம் படைத்த முதல்வர்கள், துணை முதல்வர்களை தூக்கிட்டு போயிட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் இந்த மாதிரியான ஆட்களை களத்தில் இறக்கி வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பிஜேபி இலவசத்துக்கு நாங்கள் எதிர்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பல மாநிலங்கள் தொடர்ந்து இலவசத்தை கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அது ஹரியானாவா இருக்கலாம், இந்த பக்கத்தில் மகாராஷ்டிராவா இருக்கலாம். அதே ஃபார்முலாவை தில்லியிலையுமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பெண்களுக்கு 2500 ரூபாய், அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 ரூபாய், 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர், 2 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எக்ஸ்ட்ராவா 2 திட்டங்களையும் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத், ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத்தில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை தில்லி மக்களுக்காக எக்ஸ்ட்ரா 5 லட்சம் ரூபாய், தட் இஸ் தில்லி மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர் அம்மா உணவகம் மாதிரி அங்கே அட்டல் யோஜனா அப்படின்ற திட்டத்தையுமே அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ அங்கே 5 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்ற ஸ்கீமையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பாஜகவும் இலவசத்தை வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது தில்லியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப லேட்டஸ்டாக சுட சுட அப்படின்ற மாதிரி ஜன்மாத் போல்ஸ் அவர்கள் லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜன்மாத் போல்ஸ் ஏற்கனவே சில கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. அதில் ஆம் ஆத்மி தான் லீடிங்கில் இருந்தாங்க. அப்படின்னாலுமே அவங்க 2-3 சீட் குறையிறதும் அப்புறமா கூடுறதும் அப்படின்றதுமா இருந்தாங்க. ஸோ ரொம்ப ரீசெண்டான கருத்து கணிப்பு முடிவுகளை ஜன்மாத் போல்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 70 தொகுதியில் 36+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பார்கள். அந்த வகையில் ஆம் ஆத்மி 40 42 தொகுதிகளையும், பிஜேபி 28 30 தொகுதிகளையும், காங்கிரஸ் 0 1 தொகுதியவும், மற்றவர்கள் 0 1 தொகுதியவும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆம் ஆத்மி ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பிஜேபி போன முறையை விட இந்த முறை சீட் அதிகமாக பிடிக்கிறாங்க, 28 30 தொகுதிகள். ஸோ ஒரு நல்ல டஃப் கொடுக்குறாங்க பிஜேபி. இருந்தாலுமே ஆம் ஆத்மி பார்ட்டி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மெஜாரிட்டி பிடித்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாத் போல்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.